அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் புள்ளேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு வந்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எம்சிக்யூ கேள்விகள் 2020 வந்து முதலாவது கேள்வி ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் வந்து இது யூனிட் 1 விஞ்ஞானிகள் சம்பந்தமான கேள்வி. அணு கட்டமைப்பு தொடர்பான கண்டுபிடிப்புகளோட வந்த கேள்வி பாருங்கள். கதோட்டு கதிர் குழாயில் வந்து நேர்கதிரோட யார் தொடர்பு? கோல்ஸ்டைன். அது நேரடியானது தான், நீங்கள் தீரியில் படிச்சிக்கும். கதோட்டு கதிர் கேட்டால் யார் தொடர்பு? வில்லியம் குரூக்ஸ். நேர்கதிர் வந்து கோல்ஸ்டைன். வேறு எக்ஸ் கதிர் வந்து யார்? எக்ஸ் கதிர் வந்து ரோஞ்சன். சரிதானே? ரைட். அதில் வேறு விதத்தில் சந்திக்கிறதுல ராபர்ட் மில்லிகன் வந்து யார்? இலத்திரண்ட ஏற்றத்தோட தொடர்பானால் தான் ராபர்ட் மில்லிகன். வேறு ஜே தொம்சன் இலத்திரண்ட ஈஓவின் பெருமானம். சரிதானே? ரைட். வேறு முக்கியமான ரதர்ஃபோர்டுக்கு வந்து புரோத்தண்ட கண்டுபிடிப்பு, அதேபோல் புரோத்தனை பெயரிட்டால். சரிதானே? பொட்டாட்டு பரிசோதனை. சரிதானே? ரைட். இலத்திரனை பெயரிட்டது வந்து ஸ்டோனி. இலத்திரனை கண்டுபிடிச்சது யார்? ஜே தொம்சன். அதே போல் நியூத்திரனை கண்டுபிடிச்சது ஷட்விக். நியூத்திரனை பெயரிட்டது வந்து ரதர்ஃபோர்ட். அது சும்மா மார்க் பண்ணிக்கோங்க, தெரியுமா நினைக்கிய. அப்போ இதுக்கு ஆன்சர் வரும். சரியான கோல்ஸ்டைனும். சரியா? அடுத்தது கதிர் தொழிற்பாடோட தொடர்பான யார்? கதிர் தொழிற்பாடோட தொடர்பானது ஹென்றி பெக்கரல். சரிதானே? ஹென்றி பெக்கரல். ரைட். அப்போ முதலாவது கேள்வி ஓகே. ரெண்டாம் கேள்வி வாங்க. மெங்கனஸ் அணுவில் எம்என் அணு 25 எல்ஷமன் 0 எம்எல்ஷமன் -1 என்னும் சக்தி சொட்டன்கள் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை. எம்என் இலத்திரன் நினைப்பிடுங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5 25. சரியானுவன். எல்ஷமன் 0 எல்ல 0 எல் பெருமானம் 0 இல்லைன்னா இந்த எஸ்பிடியில் 0 எஸ்ண்டா எல் பெருமானம் 0 எஸ் சக்தி மட்டத்தை குறிக்குது. எல்ஷமன் 1 பி, எல்ஷமன் 2 டி, எல்ஷமன் 0 எஸ் எல்லாம் குறிங்க. இதில் 2 இலத்திரன் 2 மொத்தம் 8 இலத்திரன் நீக்கலும். எல்ஷமன் 0 8 இலத்திரன் நீக்கலும். அடுத்தது எம்எல்ஷமன் -1 எம்எல் -1 இப்போ எம்எல் -1 வரையிலும் இதில் எஸ்ல வந்து ஒரு ஓபிட்டல் ஏக்கி அதுக்கு எம்எல் பெருமானம் 0, இதுலேயும் ஒரு ஓபிட்டல் எம்எல் பெருமானம் 0. பியில் வந்து 3 -1 0 +1. இதில் ஆறுண்டா இதில் பேர் 2 ஆப்பிட்டுட்டு எம்எல் -1. இதில் எம்எல் -1 நீக்கா இல்லை, இதில் ஈக்கலக்கா -1 0 +1. இதில் 2 ஈக்கலும். சரிதானே? இப்போ 2 இது. அப்போ 4 இலத்திரன். இதில் எம்எல் -1 வருமா? இல்லை. எஸ்ல ஒரு ஓபிட்டல் ஏக்கியா. டியில் பாருங்கள் 5 ஓபிட்டல் ஈக்கி -2 -1 0 +1 +2. அதில் 5 அப்போ எம்எல் -1 மொத்தம் இங்கே 2 4 1 5 இலத்திரன் 8,5 3ஆம் ஆன்சர். விலகிக்குமா நினைக்கிய இலகுவான செல்லி சக்தி சொட்டன் கேள்வி அடிக்கடி வருது, அதில் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிதானே? ரைட். ஜென்ரல் கெமிஸ்ட்ரி முடிஞ்ச பிறகு எக்ஸாம் வந்து வைக்கிய அதில் அந்த உங்களோட நிலைமை பார்க்கலும். ரைட். ஆவர்த்தன அட்டவணையில் என்ற நூலகம் வந்து ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஒரு மூலகமாம். அது இருமுனைவு திருப்பு திறன் உள்ள ஒரு பங்கீட்டொழு மூலக்கூறு MCl3 உண்டாக்குகின்றது. ஆவர்த்தன அட்டவணையில் எம்மின் கூட்டம் பாருங்க. MCl3 இருமுனைவு திருப்பு திறனும் மீக்குதாம். சரிதானே? 2ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகமாம். 2ஆம் ஆவர்த்தன மூலம் பார்த்தா லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். பாருங்கள். MCl3 லித்தியத்துக்கு உருவாடுவளவே லித்தியம் குளோரைட்டே உருவாகும். Cl2 3 உருவாகுமா? இல்லை. பெரிலியத்துக்கு இது அளவு BCl2 உருவாகுது. சரிதானே? Cl3 வராது பெரிலியத்துக்கு. விளங்குதா? போரனுக்கு வரையிலும் BCl3 வரையிலும், போரனுக்கு 3 வலு வரையிலும். கார்பனுக்கு வரணும்னா CCl4 வரும். CCl3 வராது. CCl3 வந்தால் கார்பனை சுற்றி 4 அணு கட்டாயம் வரணும். 4 பிணைப்பு வரணும் கட்டாயம். 4 கார்பனை சுற்றி. இதில் CCl3 3. அப்போ CCl3 உருவாகும். அது Cl3 பார்க்கும். அது NCl3 உருவாகலும். OCl3 என்று இல்லை. ஆக்சிஜனுக்கு +3 ஒற்ற நம்பர் வரையலாம். அதேபோல் FCl3 உருவாகாது.
நியோன் Cl3 உருவாகாது. இப்போ BC3 NCl3 பார்க்கணும். அது ரெண்டு முறையிலும் BCl3 NCl3 பார்க்கணும். எதுக்கு பாருங்கள், இவற்றில் ஷெல்லு இருமுனைவு திருப்பு சரணுள்ள ஒரு ஷெரிய மூலக்கூறான். இதுக்கு இருமுனைவு திருப்பு சரணிக்கா இல்லை தலைமுக்கோணமே மையனு சுற்றி உரையணுக்கள் சமச்சீரான வடிவமைப்பை முனைவாக்கமட்டது. NCl3 கோண ஷேப் முனைவாக்கம் உள்ளது. சரியானே முக்கோண கூம்ப ஷேப்பா முக்கோண கூம்ப வடிவம். அப்போ முனைவாக்கம் உள்ளது. அப்போ இருமுனை சிறுப்பு சரணிக்கு அப்போ இதில் எந்த கூட்டம் வந்து இவற்றில் என்னென்னா 15ஆம் கூட்டம். ஸோ 4ஆம் மாதம் விளங்குதா விளங்கி பண்ணிருக்கிய ரைட். அடுத்த கேள்விப்போம், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இலகுவானது. HNO4க்கு வரையத்தக்க உறுதியற்ற கட்டமைப்பு ஹேட்டிக்கு. HNO4க்கு வரையத்தக்க உறுதியற்ற கட்டமைப்பு பாருங்கள். ரைட், அதில் எங்களுக்கு தெரியும் மொத்தம் 4 கீரையிலும் கொஞ்சமாக வதானிங்க. ரைட் பாருங்கள், அடிப்படை கட்டமைப்பு 5. உதாரணத்துக்கு இப்போ விதத்தில் எனக்கு ஒரு டபுள் பொண்ணை போடலும். சரியான விதத்தில் 4 கீரை. இங்கே ஒரு டபுள் பொண்ணை போடுது, அடுத்தது இங்கே போடுது, அடுத்தது இங்கே போடுது, அடுத்தது இங்கே போடுது. அந்த 4 கீரைகள் விதத்துக்கு டபுள் பொண்ணை போடும். சரிதானே ரைட். இப்போ விதத்தில் ஒரு ப்ளஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும். சரிதானே விடம் பூர்த்தி. அடுத்த டபுள் பொண்ணை நான் இங்கே போடுவேன். இங்கே ஒரு ப்ளஸ் வரும், விடம் பூர்த்தி. இது ரெண்டும் உறுதியானது. இப்போ இங்கேயும் போட்டு அடுத்தது இங்கே போடும். சரிதானே மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ். கேட்ட பயிர் கூட. இப்போ இவ்வாறு ரெண்டையும் பார்க்க இவருக்கு உறுதியற்றதா இவர் கொஞ்சம். அடுத்தது இப்போ இவருக்கு டபுள் பொன் போடும். அப்போ சரிதானே இங்கே ஒரு மைனஸ், இடம் பூர்த்தி. சரிதானே இப்போ இவங்க 2 பேரும் உறுதியானால் இவங்க 2 பேரும் உறுதியற்றாலே இவங்களில் ஏற்றப்பகிர்வு குறைச்சல், இவங்களில் ஏற்றப்பகிர்வு உயர்வு. ஸோ இதுவும் உறுதியற்ற கட்டமைப்பு. அப்போ ஹேட்டி உறுதியற்ற கட்டமைப்பில் எண்ணிக்கை கேட்டி 2. ஸோ 2ஆம் மாதம் மார்க் பண்ணிக்கோங்க. சரிதானே லேஷா பரிவு கட்டமைப்பு லேசி அட்டகத்தை பூர்த்தி செய்யணும். 2ஆவது மூலங்கள் மையமாக வந்தால் பொதுவாக அட்டகம் மீறாது. சரிதானே ரைட். விளங்கிக்குமே நினைக்கிய பரிவு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர்லேயும் வர MCQலேயும் வரையுது. சம்டைம் இத்தனை உறுதியானது இல்லாட்டி மொத்தம் இத்தனை கேட்டு வரதெல்லாம் செல்லிக்கு நான் தோற்று வச்சுக்கோங்க. சரிதானே ரைட். 6 வரிசை ஹேட்டிக்கு அடுத்தது ஆக்சிஜன் O2-, ஃப்ளோரின் F-, S2-. சரிதானே ரைட். அடுத்தது Cl-. பாருங்க 6 வரிசை பாருங்க. பொதுவாக ஒரு நடுநிலை அணுவையும் பார்க்க அதுட அணையனுக்கு ஆரை கூட, ஆக்சிஜனையும் பார்க்க O2- ஆரை கூட, ஃப்ளோரினையும் பார்க்க F- ஆரை கூட, சல்ஃபரையும் பார்க்க S2- கூட, குளோரினையும் பார்க்க Cl- கூட. ரைட். ஆக்சிஜனையும் ஃப்ளோரினையும் எடுத்தால் ஆவதனம் வழியே ஆரை குறையுத. ஸோ ஃப்ளோரினுக்கு குறைச்சல். அடுத்த செல்லும் F- O2- ஒரே சமையலத்திறனுக்குரியது 2ஆம் ஆவதனம். இது 3ஆம் ஆவதனமே. ஒரே சமையலத்திறனுக்குரியது. சமையலத்திறனுக்குரியதில் அணியன்கள ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை கூடுக. O2- F- பார்க்க O2- ஆரை கூட. விளங்குதா 2 அணையன் சமையலத்திறன். ஆனால் அணையன்கள ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை கூடுவேன். இது 3ஆம் ஆவதனம். இது 2ஆம் ஆவதனமே. அப்போ இவ்வாறு 2 பேருமாக இவ்வாறு 2 பேருக்கும் கூட தான். இதில் Cl- பார்க்க S2- ஆரை கூடேன். அணையன்கள ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை கூடு சமையலத்திறன் என்பதால். கட்டை என்னென்னா ஏற்றத்தில் பருமன் கூட ஆரை குறையுது. வருங்குதா. அப்போ இதுக்கு ஆன்சர் முதலாவது. இதுக்கு முந்தைய மிளகா பற்றிப்பேன் ஜெனரல் கெமிஸ்ட்ரி வீடியோவில். சரியான ஃப்ரீ வீடியோவில் பாருங்கள். ரைட். அப்போ அடுத்த கேள்வி வாங்க பாருங்கள். 12வது கேள்வி. சரிதானே 12வது கேள்வி பாருங்கள். ரைட். கட்டயங்களின் முனைவாக்கும் வலு அணையன்களின் முனைவாகும் திறனை வச்சு எடுக்கணும். NaCl ஈக்குது, Na2S ஈக்குது, வேறு KF ஈக்குது,
KCl இங்கே எப்படி விடைய போகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன வச்சு ஒப்பிடுவோம். கற்றையின் போது Cl மைனஸ் S2 மைனஸில் ஆரையும் கூட S2 மைனஸுக்கு தான், ஏற்றமும் கூட S2 மைனஸுக்கு தான். அப்போ அவருக்கு தான் முனைவாகும் தகவு கூட, அப்போ பங்கீட்டு உள்ள தகவு இவருக்கு தான் கூட, இவருக்கு அயன் தன்மையும் கூட. அப்போ Na2Sக்கு தான் பங்கீட்டு உள்ள தகவு கூட, NaClயும் பார்க்க விளங்குதா? ரைட். இப்போ பார்ப்போம். NaClயும் ஃபஸ்ட் KClயும் ஒப்பிடுவோமே. NaClயும் KClயும் ஒப்பிட்டா Cl மைனஸ் பொதுவே K ப்ளஸ் Na ப்ளஸ் ரெண்டுலேயும் ஏற்றம் சமன். K ப்ளஸ் Na ப்ளஸில் யாருக்கு ஆரை கூட, K ப்ளஸுக்கு ஆரை கூடினா கற்றைங்கள் ஆரை கூடினா முனைவாக்கும் இயல்பு குறையுது. அப்போ இவர் முனைவாக்கும் இயல்பு குறைய என்றா பங்கீட்டு உள்ள இவருக்கு குறைய, இவருக்கு தான் பங்கீட்டு உள்ள கூட. ஸோ KCl இங்கே வருவார். இப்போ பார்ப்போம். KClயும் இந்த KFM ஒப்பிடுவோம். கற்றை என்பது F மைனஸ் Cl மைனஸில் Cl மைனஸுக்கு தான் ஆரை கூட, ஏற்றம் சமன். ரெண்டு ஒப்பிடுது. இவருக்கு ஆரை கூட என்பதால் இவருக்கு முனைவாகும் தகவு கூட. ஸோ பங்கீட்டு உள்ள தகவு பங்கீட்டு உள்ள தன்மை இதுக்கு தான் கூட. KFM பார்க்க விளங்குதா? இது பங்கீட்டு தன்மை ஆர்டர். அயன் தன்மை ஆர்டர் இதில் ஆப்போசிட்டாக. அயன் தன்மை ஆர்டர் வந்து இதில் ஆப்போசிட். உருகுநிலை கொதிநிலை ஆர்டரும் அயன் தன்மை ஆர்டர்கான் வருமா? உருகுநிலை கொதிநிலை கரைசரன் ஆர்டரும் அயன் தன்மை ஆர்டர்கான். இப்போ இதில் இது முக்கியம். இது அடிக்கடி வரும். இது சரிதானே? ரைட். இதுக்கு முந்தி விளங்கப்படுத்தி சரிதானே? இப்போ இலகுவாக விளங்குறது குறையிலும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். 32ஆம் கேள்வி பாருங்க. சரிதானே? ரைட். மூலக்கூறு சந்துட்டு நேர்கோட்டில் அது வளமாக கேட்டு வரதான் பார்ப்போம். PQRS என பெயரிடப்பட்டுள்ள அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. ரைட். இப்போ இதில் பாருங்கள். இப்போ CP என்றது வந்து sp3. ரைட். சரியா? வடிவத்தை வச்சு கீழே இருந்தால் பார்ப்போம். இடத்துல பாருங்கள். அதில் 4 ஷேப் கேட்குது பாருங்கள். 32 பெருமானம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த கட்டமைப்பு கீழேன் இப்படித்தான் நீக்குது. இப்படித்தான் நீக்குது பாருங்க. பாருங்க. சரிதானே? ரைட். என்ன சொல்லியாலும் சிக்மா பொண்டுக்கு 8ம் தனிச்சோடிக்கு 2ம் கொடுத்து வடிவத்தை கீறுங்க. சரியா? அப்போ அது ஒரு நேர்கோட்லிக்காக எல்லாம் பார்க்கணும். எனக்கு இவடம் வந்து 4 ஷேப். இவத்துக்கு ஒரு 2 தனிச்சோடி வரணுமா? உறுதியான மூலக்கூறு. இதில் 4 ஷேப். ஒரு கோணல். அப்புறம் இவரை நேர்கோடுங்கிற தலை முக்கோணத்துக்கு கீறினா சரி. இவத்தில் 32 பெருமானமே சிக்மா பொண்டு 8ல் 4 இருக்குது 32. சரியான? இப்போ நான் வடிவத்தை கீறு இப்படித்தான் வரும். உங்களோட ஹைட்ரஜன் 4 ஷேப்பு கீறு. அடுத்த ஆக்சிஜன் இங்கே வரும். அப்புறம் இப்போ கோணல் ஷேப் பாருங்கள். இப்போ நேர்கோடாம். சரிதானே? விளங்குதா? இனி இங்கிருந்து தலை முக்கோணம். தலை முக்கோணத்துக்கு ஹீரிகா. ரைட். விளங்குதா விஷயம்? ரைட். இப்போ பாருங்கள். கேள்வி வரும். PQRS என பெயரிடப்பட்டுள்ள அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. PQRS. இதுக்கு P, இதுக்கு Q, இதுக்கு R, இதுக்கு S, இதுக்கு T. பார்ப்போம். இது 3 ஒரே நேர்கோடா? இல்லை. QRST என்ன ஒரே நேர்கோடு. PQRS ஒரே நேர்கோடு இல்லை. ஃபஸ்ட் கூட்டுப்பில்லை. QRST ஒரே நேர்கோடு 2ஆம் கூட்டு சரி. ஒரே நேர்கிக்குது. இது இப்படி வரைஞ்சிக்க ஒன்றாதில்ல. இது ஒரே நேர்கோடா? B கூட்டு சரி. RSTUV என பெயரப்பட்டுள்ள ஒரு அணுக்கள் ஒரே தளத்தில் இருக்கின்றன. SP உட்பட்ட அனைத்தும் ஒரே தளம். RSTUVO வெறும் SP2 SP2 உட்பட்ட அனைத்தும் ஒரே தளம். C கூட்டு சரி. டியை பாருங்கள். RSTU என பெயரிடப்பட்டுள்ள அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன. RST ஒரே நேர்கோடு. அழகா U வைத்து வழங்குதா? ஒரே நேர்கோடு இல்லை. அப்போ UR வரும் பிள்ளையாகுது. ஸோ BC 2வது ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. இலகுவானதா ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரிதானே? ரைட். பாருங்க. ரைட். அப்போ இவ்வளோ கேள்வியாக நீக்குது. பெருசாக கேள்விகள் இல்லை. அடுத்து இன்னும் கேள்விகளுக்கு அது இனோகனிக்கோடு சம்மந்தப்பட்ட மாதிரி அதால் இனோகனிக் செய்யக்குள்ள செய்யுது. இப்போ ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக இத்தோட முன்னுவரை இது ஃபுல்லு
அப்புறம் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி எத்தனமா செஞ்சுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு படிச்சுக்கோங்க சரிதானே. இனி அடுத்த செக்ஷனை நாங்கள் ஆரம்பிப்போம். ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் இப்போ எக்ஸாம் ஒன்று வைக்க எக்ஸாமையும் தரமா செய்யுங்க சரிதானே, தேவை கண்டு. ரைட், சும்மா சில அட்வைஸை சொல்லியும் கட்டாயம் கொஞ்சம் தேவை கண்டு படிங்க. கால நேரம் போகுது சரிதானே. ஏழுவலுக்கு காலடி வச்சுட்டேன். ஏழு காலடி வச்ச பிறகு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் திறமா படிக்கணும். 3 வருஷம் படித்து சல்லி வீணாக்கி அந்த வேலையில் சரிதானே. கொஞ்சம் வாப்பமாரும் பேரண்ட்ஸ்மாரும் செலவழிக்கிறது அவளுக்காக வேண்டி சரி கொஞ்சம் தேவை கண்டு படிங்க சரிதானே. ஒன்றும் இல்லை, முயற்சி செஞ்சு படித்தா எல்லாம் மேலும் முயற்சி துவா சரிதானே. அதோட பேரண்ட்ஸ்ட துவா பெற்றோட துவா அந்த நாளும் கட்டாயம் தேவை. கொஞ்சம் தேவை கண்டு படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஏழும் சாதிக்கலாம். யாருக்கும் ஒன்றும் இல்லை. பிள்ளையம் போட்டு 3 காலத்துக்கும் டைம் டேபிள் போட்டு சரியா கொஞ்சம் தியாகம் பண்ணி படித்தா ஏழும் சரிதானே. ரைட், அப்போ இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஏதாவது செல்லணுமெண்டா தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் சரிதானே. ரைட், அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் புல்லு. ரைட்.